14வது காரிகை. ஜீவாத்மனோ ப்ருதக்த்வம் யத் ப்ராகுத்பத்தே பிரகீர்த்திதம் பவிஷ்யத் விருத்யா கௌணம் தத் முக்யத்வம் ஹி ந யுஜ்யதே. ஜீவாத்மாவினுடைய உற்பத்தியானது நிஷேதம் செய்யப்பட்டு வருகின்றது. முதலில் யுக்தியை மையமாக வைத்து நிஷேதம் செய்தார். இப்பொழுது நாம் சாஸ்திரத்தை மையமாக வைத்துக்கொண்டு நிஷேதம் செய்து வருகின்றோம். உபனிஷத் வாக்கியம் நமக்கு ஆதாரமாக இப்பொழுது இருக்கின்றது. முதல் 2 உபனிஷத் இங்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. தைத்திரிய உபனிஷத்திலிருந்தும் பிருகதாரண்யக உபனிஷத்திலிருந்தும் ஐக்கியத்தை போதிக்கின்ற கருத்தை எடுத்துக்கொண்டு ஆசிரியர் என்ன நிலைநாட்டினார்? ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்வதிலிருந்து எல்லா வாதிகளாலும் பிரம்ம பிறக்காதது என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. பிறக்காத பிரம்மனுடன் ஜீவனும் ஒன்று என்றால் அந்த ஜீவனும் பிறக்கவில்லை. ஆகவே ஜீவனுடைய அஜாதிகி பிறக்காமலிருத்தல் சித்திக்கின்றது. இக்கருத்தை நாம் பார்த்ததற்கு பிறகு 13வது காரிகையில் ஒரு சந்தேகம் நமக்கு வந்தது. உபனிஷத்தில் ஜீவனுடைய சிருஷ்டியும் பேசப்பட்டிருக்கிறது, ஜெகத்துடைய சிருஷ்டியும் பேசப்பட்டிருக்கிறது, பிறகு ஜெகத்தினுடைய நிஷேதமும் பேசப்பட்டுள்ளது, ஜீவ பிரம்ம ஐக்கியமும் பேசப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் ஏன் நீங்கள் ஐக்கிய வாக்கியத்தையும் நிஷேத வாக்கியத்தையும் மட்டும் முக்கியமாக கொள்கிறீர்கள் என்ற சந்தேகம் வரும்பொழுது நாம் பார்த்தோம், தாத்பர்ய நிச்சயம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். உபனிஷத்தினுடைய மைய கருத்து என்ன என்ற நிச்சயம் செய்ய ஒரு உபாயம் இருக்கின்றது. அந்த உபாயத்தில் ஒன்றை ஆசிரியர் கூறினார். எந்த கருத்தானது புகழப்படுகிறதோ, எந்த கருத்தானது இகழப்படுகிறதோ என்பதை நாம் பார்த்தால் ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்கு ஸ்துதி இருக்கின்றது, துவைதத்துக்கு நிஷேதம் இருக்கின்றது, நிந்தனை இருக்கின்றது. ஆகவே அபேதமாக ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒற்றுமையானது புகழப்பட்ட காரணத்தினாலும், நானாத்வம் நிந்தியதே வேற்றுமையானது நிந்திக்கப்பட்ட காரணத்தினாலும் நாம் என்ன முடிவுக்கு வருகின்றோம்? வேற்றுமைகள் பேசப்பட்டிருந்த போதிலும் அதில் தாத்பர்யம் இல்லை. பிறகு 14வது காரிகைக்கு வருகின்றோம். இங்கும் அதே பூர்வபக்ஷம்தான். பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான்? வேதத்தினுடைய முதல் பகுதியில் சொர்க்க காமோ யஜேத, சொர்க்கத்தில் ஆசையுடையவன் இதை செய்ய வேண்டும். பிறகு பசு காமக, புத்திர காமக, ஆயுஷ் காமக என்றெல்லாம் விதவிதமான ஆசையுடையவர்கள் விதவிதமாக யாகம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி விதவிதமான ஆசையுடையவர்கள் என்பதிலிருந்து விதவிதமான ஜீவர்கள் இருக்கிறார்கள் என்பது நிரூபிக்கப்படுகிறது. இந்த ஆசையை பூர்த்தி செய்ய ஈஸ்வரன் பலனை கொடுக்கின்றார் என்று ஈஸ்வரன் சித்திக்கின்றார்.
இவ்விதம் ஜீவனும் ஈஸ்வரனும் முழு கர்மகாண்டத்தில் சித்தித்த பிறகு ஞானகாண்டத்தில் கடைசியில் ஏதோ ஒரு வாக்கியம் வந்து சொல்லிவிடுகிறது, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று. அதை மட்டும் எப்படி முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள்? முன் சொன்னதையெல்லாம் அமுக்கியமாக நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது பூர்வபக்ஷம். உண்மையில் சென்ற காரிகைக்கும் இதற்கும் ஒரே ஒரு பூர்வபக்ஷம்தான். காரணம் என்னவென்றால், வேதத்தில் பேதமும் பேசியுள்ளது, அபேதமும் பேசியுள்ளது. ஏன் அபேதத்தை மட்டும் முக்கியமாக கொள்கிறீர்கள், பேதத்தை முக்கியமாக கொள்ளவில்லை? அமுக்கியமாக கொள்வதற்கு சமஸ்கிருதத்தில் கௌணம் என்று சொல்லப்படுகிறது. முக்கியம் கௌணம். தாத்பரியமாக சொல்லப்படுவதை முக்கியம் என்றும், தாத்பரியம் இல்லாமல் சொல்லப்படுவதை கௌணம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது பூர்வபக்ஷம் என்ன? முழு கர்மகாண்டமும் பேதத்தை உபதேசிக்கின்ற வாக்கியங்களும் உங்களுக்கு கௌணமாகின்றது, ஐக்கியம் மட்டும் முக்கியமாகிறது. அது எப்படி என்பது கேள்வி. இதற்கு நம்ம பதில் சொல்லலாம். நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், ஐக்கியம் முக்கியம், காரணம் அது புகழப்பட்டுள்ளது. பிறகு இருமை அமுக்கியம் நிந்திக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிடலாம். ஆனால் இந்த காரிகையில் ஆசிரியர் வேறொரு காரணத்தை கொடுக்கின்றார். அதை நாம் இன்றைய வகுப்பிலிருந்து பார்க்க வேண்டும். வேறொரு காரணம் என்னவென்றால், ஒரு வாக்கியம் முக்கியமானதா கௌணமானதா? இப்பொழுது கௌணம்னா நமக்கு தெரியும், அமுக்கியம், அதில் தாத்பரியம் இல்லை. அல்லது ஒரு வாக்கியத்துக்கு அப்படியே முழுமையாக பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்பதை பல விதங்களில் நிர்ணயிக்கலாம். இங்கு ஆசிரியர் என்ன காரணத்தை கூறுகிறார் என்றால், முதலில் ஒரு வாக்கியம் வந்துள்ளது. அந்த வாக்கியத்தினுடைய பொருள், அதாவது அந்த வாக்கியத்திற்கு முக்கியத்துவம் அல்லது அமுக்கியத்துவம் என்பது பல சமயங்களில் இரண்டாவது சொல்லப்படுகின்ற வாக்கியத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும் என்று சொல்கிறார். முதல்ல ஒரு வாக்கியத்தை நம்ம கேட்கிறோம். அந்த வாக்கியத்தினுடைய பொருள் அப்படியே முக்கியமாக கொள்ள வேண்டுமா அல்லது கௌணமாக கொள்ள வேண்டுமா என்ற சந்தேகம் அடுத்த வாக்கியத்திலிருந்து நமக்கு தெளிவாகும் என்பதுதான் இங்கு ஆசிரியர் கொடுக்கின்ற யுக்தி. உதாரணமாக, நாம் ஒருவரிடம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அவரிடம் கூறுகின்றோம், இதோ பார் சிங்கம் வருகின்றது என்று நாம் ஒருவரிடம் சொல்கின்றோம். என்ன வாக்கியத்தை பயன்படுத்துகின்றோம்? சிம்ஹக ஆகச்சதி, சிங்கமானது வருகிறது. பிறகு அடுத்த வாக்கியம் சொல்றோம், அவன் மிகவும் தைரியசாலி என்ற அடுத்த வாக்கியத்தை சொல்கின்றோம். முதல் வாக்கியம் என்ன? சிங்கம் வருகின்றது. அடுத்த வாக்கியம் என்ன? அவன் மிகவும் தைரியசாலியாக இருக்கின்றான், கூர்மையான புத்தியுடையவனாக இருக்கின்றான், தன்மானத்துடன் கூடியவனாக இருக்கின்றான். இப்படி ஏதாவது ரெண்டாவது வாக்கியத்தை சொல்றோம். அப்பொழுது அதை கேட்டவர் திரும்பி பார்ப்பார். யாரோ ஒரு நண்பனோ ஒருவன் வந்து கொண்டு இருப்பான். பிறகு என்ன புரிந்து கொள்ளுவார்? சிங்கம் வருகின்றதுங்கிற வாக்கியத்தில் சிங்கம்ங்கிற சொல்லுக்கு முக்கிய அர்த்தமா கௌண அர்த்தமா என்பது எப்படி நிர்ணயிக்கப்பட்டது? இரண்டாவது வாக்கியத்தில் அவன் தைரியசாலி என்றெல்லாம் பேசியுள்ளோம். அதை வைத்துக்கொண்டு சிங்கம் என்பது இவன் மிருகத்தை சொல்லவில்லை, சிங்கத்தை போல தைரியமுடைய வேறொரு நண்பனையோ மனிதனையோ குறிப்பிடுகின்றான். ஆகவே சிம்ஹக, சிங்கம் என்ற சொல்லுக்கு பொருள் சிங்கம் அல்ல. சிங்கம்ங்கிற சொல்லுக்கு சிங்கமாகவே இருந்தா அது முக்கிய அர்த்தம்.
கவுனார்த்தம் என்றால் சிங்கத்தை போன்று தைரியத்தை உடையவன் அல்லது வேறு ஏதாவது குணத்தை உடையவன். இதற்கு சாஸ்திரத்தில் இனியொரு உதாரணமும் சொல்லுவார்கள். கவுன பிரயோகத்துக்கு சாஸ்திரத்தில் சொல்கிற உதாரணம் ஓதனம் பச்சதி. இதுதான் சாஸ்திரத்தினுடைய உதாரணம். ஓதனம் பச்சதி. பச்சதி என்றால் சமைக்கின்றான், ஓதனம் என்றால் சாதத்தை, சாதத்தை சமைக்கின்றான். இப்போ சமைக்கின்றான் அல்லது சமைக்கின்றாள். இப்போ ஒருத்தருடைய வீட்டுக்கு போகிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்டால் நான் சாதத்தை சமைத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் சமைக்கப்பட்டதற்கு பிறகுதான் சாதம் என்ற தன்மை வருகின்றது. அதற்கு முன்னாடி அது அரிசியே தவிர சாதம் அல்ல. யாராவது நான் அரிசியை சமைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறார்களா? நான் அரிசியை இப்பொழுது சமைத்து கொண்டிருக்கிறேன் சொல்வதில்லை. ஓதனம்ங்கிற சொல் சமைக்கப்பட்ட அரிசிதான், வெந்த அரிசிக்குத்தான் சாதம் அல்லது ஓதனம்னு பெயர். ஆனால் நம்ம பிரயோகத்தில் வழக்கத்தில் என்ன செஞ்சிருவோம், ஓதனம் என்று அது ஓதனம் ஆவதற்கு முன் அந்த பிரயோகத்தை பயன்படுத்துகின்றோம். இது எதை குறிக்கின்றதுன்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு வார்த்தைக்கு அப்படியே பொருள் கொள்ள வேண்டுமா அல்லது கவுனமாக அமுக்கியமாக பொருள் கொள்ள வேண்டுமா என்பது அந்த சூழ்நிலையிலிருந்து சிந்தித்து அறிவுபூர்வமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நம்ம டிக்ஷனரியை வச்சு பார்த்துட்டு பொருள் சொல்லக்கூடாது. டிக்ஷனரியில் இருக்கிற அர்த்தமும் அந்த இடத்துல என்ன அர்த்தம் பொருந்தும் என்பதில் மாறுபாடு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இங்கு ஆசிரியர் பேசுகிறார். இப்போ இங்கு என்ன சொல்கின்றார், கர்மகாண்டத்தில் சிருஷ்டியானது பேசப்பட்டது, ஜீவனுடைய சிருஷ்டியும் ஈஸ்வரனுடைய சிருஷ்டியும் பேசப்பட்டது. பிறகு ஞான காண்டம் என்று வந்ததற்கு பிறகு வேதம் என்பது முழு சாஸ்திரம். அந்த முழு ஒரு சாஸ்திரமான வேதத்தில் முதலில் துவைதம் பேசப்பட்டது. பிறகு இரண்டாவது வேதம் எப்படி முடிக்கின்றது, வேதம் எப்படி தான் கூற வந்த கருத்தை சொல்லி உபசம்ஹாரம் செய்கிறது என்று பார்க்கும் பொழுது அத்வைதத்தில் முடிக்கின்றது. ஆகவே பிறகு சொல்லப்பட்ட அத்வைதமான வாக்கியத்தின் அடிப்படையில் முன் சொல்லப்பட்ட துவைதத்தை நாம் கவுனம் என்று கொள்ள வேண்டும். அதுதான் இந்த காரிகையினுடைய சாரம். ஞானகாண்டத்தில் சொல்லப்பட்ட அத்வைதத்தினுடைய அடிப்படையில் ஞானகாண்டத்திற்கு முன் பேசப்பட்ட துவைதத்தை அமுக்கியமாக அல்லது கவுனமாக கொள்ள வேண்டும். எப்படி என்றால், சிங்கம் வருகின்றது என்ற வாக்கியம் அமுக்கியமாக கொள்கின்றோம். 4 கால்களை உடைய மிருகமாக நாம் பொருள் கொள்ளவில்லை. காரணம், இரண்டாவது வாக்கியத்தில் அவன் அறிவாளி, அவன் நன்கு படிக்கின்றான், நல்ல மாணவன். இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் சிங்கம் என்பதற்கு முக்கிய அர்த்தத்தை எப்படி எடுத்துக்கொள்ளவில்லையோ அப்படி அத்வைத ஸ்ருதி பிறகு வருகின்றது. அதன் அடிப்படையில் முன் சொல்லப்பட்ட துவைத வாக்கியங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. இதுதான் இந்த காரிகையினுடைய சாரம். இப்பொழுது நாம் காரிகைக்குள் செல்லலாம். ஜீவ ஆத்மனோகோ, இங்கு நாம் பிரிக்கும் பொழுது ஜீவாத்மனோகோன்னு ஒரு சொல் அல்ல, ஜீவ என்பது ஒரு சொல், ஆத்மா என்பது பரமாத்மா. இப்போ ஜீவாத்மனோகோ என்றால் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள எது பிருத்தத்துவம், எந்த வேற்றுமையானது, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள பிருத்தக் என்றால் வேறுபட்டு இருத்தல், வேற்றுமையானது.
இனி முதல் வரியில கடைசி சொல்லுக்கு வருவோம். பிரகீர்த்திதம். பிரகீர்த்திதம் என்றால் சொல்லப்பட்டதோ, பிரகீர்த்திதம் சொல்லப்பட்டது, காட்டப்பட்டது. பிரகாசிதம் எப்படி காட்டப்பட்டது என்றால், விதவிதமான ஆசையுடைய ஜீவனையெல்லாம் அறிமுகப்படுத்தி இந்த ஆசையை பூர்த்தி செய்ய ஈஸ்வரன் கர்ம பலனை கொடுப்பார், இந்தந்த யாகங்களெல்லாம் செய்யணும் சொல்லி ஜீவன் ஆசைப்படுபவனாகவும் ஈஸ்வரன் கர்ம பலனை கொடுப்பவராகவும் எப்படி வேற்றுமைகளானது பேசப்பட்டதோ, அப்படி விதவிதத்தில் கர்மகாண்டம் முழுவதும் வேதத்தை உபதேசிக்கின்ற காண்டங்கள். அப்படி ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் எந்த வேற்றுமையானது உபதேசிக்கப்பட்டதோ. பிறகு இடையில் ஒரு சொல் இருக்கு, பிராக் உற்பத்தேகேங்கிற சொல்லிருக்கின்றது. பிராக் என்றால் முன்பு, பிராக் என்றால் முன்பு, முதலில் உபதேசிக்கப்பட்டதோ. முன்புன முதலில். அடுத்த கேள்வி, எதற்கு முதலில் உபதேசிக்கப்பட்டது? உற்பத்தேகே. இந்த இடத்துல நாம் கவனமாக உற்பத்திகி என்ற சொல்லுக்கு ஞான காண்டம் என்று பொருள் கொள்ள வேண்டும். இப்போ உற்பத்தேகே என்றால் ஞானகாண்டத்திற்கு பிராக் முன்பு. உற்பத்தேகேன ஞானகாண்டத்திற்கு என்று பொருள். இப்போ ஞானகாண்டத்திற்கு முன்பு பிரகீர்த்திதம் சொல்லப்பட்டதோ. எது? ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வேற்றுமை. அது எப்படி உற்பத்திகிங்கிற சொல்லு ஞான காண்டம்ங்கிற பொருள் கொடுக்கும் என்றால், இந்த இடத்துல உற்பத்திகி என்பதை வியுற்பத்திகி என்று புரிந்து கொள்ள வேண்டும். வியுற்பத்திகினா ஞானம் என்று ஒரு பொருள். உற்பத்திகி இஸ் ஈக்குவல் டு வியுற்பத்திகி. வியுற்பத்திகின்னு சொன்னால் சரியான ஞானம், சம்யக் ஞானம். அந்த அறிவு கொடுக்கப்படுகின்ற காண்டத்திற்கு ஞான காண்டம். இப்போ உற்பத்தேகேன அறிவை கொடுக்கின்ற ஞான காண்டம் என்று சொல்லப்படுகின்ற உபனிஷத் வாக்கியங்களுக்கு முன்பு. இப்போ உற்பத்திக்கு முன் என்றால் ஞான காண்டத்திற்கு முன் எந்த வேற்றுமையானது ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் சொல்லப்பட்டதோ. இனி இரண்டாவது வரைக்கும் வருகின்றோம். பவிஷ்யத் விருத்தியா கௌணம் தது. பவிஷ்யத் விருத்தியாங்கிறத பிறகு பார்ப்போம். தது கௌணம். தது என்றால் அந்த வேற்றுமை. தது என்றால் எது? பிருத்தக்துவம் தது. எந்த வேற்றுமை சொல்லப்பட்டதோ அந்த வேற்றுமையானது கௌணம். கௌணம் என்றால் என்ன? முக்கியம் அல்ல, ஏதோ சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை யாருக்கிட்டாவது சொல்லிட்டோம்னா அவர் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு நம்ம மேலே கோவப்பட்டு என்ன சொல்லுவோம்? நான் அப்படி மீன் பண்ணலை, அந்த மாதிரி நான் நினச்சி பேசலை, நீங்கள் தவறாக எடுத்துக்கொண்டீர்கள், நான் சொன்ன அர்த்தம் அதுவல்ல, அப்படி சொல்லுவோம். இல்லை அப்படின்னா அதெல்லாம் கண்டுக்காதீங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்கிறதையே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவோம் அல்லவா? ஒரு வார்த்தையை ஏதாவது விளையாட்டுக்கு சொல்லிட்டோம், அவர் அதை அப்படியே லிட்டரலாக சீரியஸாக எடுத்துட்டார், நம்ம என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு தான் கௌணம் அப்படின்னு பேர். அதனால் நமக்குள்ளே வேதாந்தம் படித்தவங்களுக்குள்ளே அதாவது யாருக்காவது ரகலை வந்ததுன்னா கவனமாக எடுத்துக்கோன்னு சொல்லிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய பொருள் அப்படியே அல்ல, லிட்டரலாக எடுத்துக்க கூடாது. நம்ம முழு வாழ்க்கையே சம்சாரமே எதில் இருக்குது தெரியுமோ? நாம் சொல்கிறத ஒருவர் முக்கியமாக எடுத்துக்க கூடாத நேரத்தில் முக்கியமாக எடுத்துக்குவார், கவனமாக எடுத்துக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக எடுத்துக்க மாட்டார். நம்மகிட்ட வார்த்தை வரும்போது அதே தப்பை பண்ணுவோம். அவர் முக்கியமாக சொல்கிறாரா கவனமாக சொல்கிறாரா? இப்போ எந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும்,
எந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் நம்மளுடைய 90% மனச்சஞ்சலம் இருக்குது. நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒருத்தன் பார்த்து நம்ம பைத்தியகாரன்னு சொல்கிறான். இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா சம்சாரம், கவனமாக எடுத்துட்டோம்னா சம்சாரம் இல்லை. அதே போல் இந்த உலகத்திலிருந்து வர்ற ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு வாக்கியமும் அதே போல் நம்ம வாக்கியங்களும் எப்படி பொருள் கொள்ளப்படுகிறதுங்கிற அடிப்படையில் தான் வாழ்க்கையே இருக்குது. அதே போல் வேதாந்தமும் அப்படித்தான். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோ அதே போல் வேதாந்தத்துக்குள்ளேயும் நம்ம வாழ்க்கையில் செய்கிற தப்பை அப்படியே போய் வேதாந்தத்துலேயும் பண்ணுவோம். இங்கே எதை முக்கியமாக எடுக்கணுமோ அதை அமுக்கியமாக எடுத்துட்டு ஏதோ ஐக்கியத்தை சொல்லியிருக்கு நமக்கு ஆறுதலாக இருக்கட்டுன்னு சொல்லி, பிறகு எதா கவனமாக எடுக்கணுமோ அதை முக்கியமாக கொள்கின்றோம். இப்போ இங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறார்? தது கவுனம். சரி, எதன் அடிப்படையில்? ஞானகாண்டத்துக்கு முன்னாடி சொன்னது கவுனம்னு எப்படி சொல்கிறீர்கள்? அதை கூறுகிறார். பவிஷ்யத் விருத்தியா. பவிஷ்யத் விருத்தியா என்றால் வரப்போகின்ற பலனின் அடிப்படையில். பவிஷ்யத் என்றால் ஃபியூச்சர், வரப்போகின்ற. விருத்தி என்றால் அடிப்படை, வரப்போகின்றதின் அடிப்படையில். இது ஒரு நியாயத்தை போல. பவிஷ்யத் விருத்தி அப்படின்னு சொன்னால் வரப்போகின்றதின் அடிப்படையில். பவிஷ்யத்னா ஃபியூச்சர், வரப்போகின்ற. விருத்தி என்றால் அடிப்படை. இந்த வார்த்தையை முதல்ல உதாரணத்தோடு சம்பந்தப்படுத்துவோம், நன்கு புரிஞ்சிடும். சிங்கம் வருகின்றதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னோம். அது எப்படி சிங்கம்ங்கிறதுக்கு நீங்கள் கவுனம்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறீர்கள், கவுனமான அர்த்தத்தை கொடுக்கிறீர்கள்? மிருகம்னு சொல்லாமல் சிங்கத்தினிடம் இருக்கின்ற குணம்ங்கிறத ஏன் எடுத்துக்கிறீர்கள்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? பவிஷ்யத் விருத்தியா. பவிஷ்யத் விருத்தியானா நீ வரப்போகின்ற வாக்கியத்தை பார். ஃபியூச்சருனுடைய வாக்கியத்தில் என்ன வருது? அடுத்த வாக்கியம். அடுத்த வாக்கியமானது அவன் அறிவுடையவன், அவன் தைரியசாலின்னு வருது. அப்போ பவிஷ்யத் விருத்தினா நம்ம பார்த்த கருத்து தான். இனிமேல் வரப்போகின்றதின் அடிப்படையில், வரப்போகின்ற வாக்கியத்தின் அடிப்படையில் தான் முதல் வாக்கியத்தை நாங்கள் கவுனம் என்று சொல்கின்றோம். அப்போ பவிஷ்யத் விருத்தியான்னு சொன்னால் இங்கு வேத விஷயத்தில் கர்மகாண்டத்தில் இருமை பேசப்பட்டுள்ளது. ஆனால் வர இருக்கின்ற ஞானகாண்டத்தின் அடிப்படையில், இங்கே பவிஷ்யத்துங்கிறது ஞானகாண்டத்தை குறிக்கிறது. ஞானகாண்டத்தின் அடிப்படையில் கவுனம். அதில் பார்க்கும் பொழுது கர்மகாண்டத்தில் பேசப்பட்டதை நாம் கவனமாக கொள்ள வேண்டும். ஆகவே மீண்டும் என்ன முடிவுரை செய்கின்றார்? முக்கியத்துவம் ந ஹி யுஜ்யதே. யுஜ்யதேனா பொருந்தாது. முக்கியத்துவம் எதற்கு முக்கியத்துவம்? இருமைக்கு, பேதத்திற்கு, ஜீவ பரமாத்மாவினுடைய துவைதத்திற்கு அல்லது பேதத்திற்கு முக்கியத்துவம் ந யுஜ்யதே. அதை முக்கியமாக கொள்ளுதல் பொருந்தாது. ந யுஜ்யதேனா நாட் ப்ராப்பர், அது முறையல்ல. காரணம் என்ன? பவிஷ்யத் விருத்தியா. பவிஷ்யத் விருத்தியான சொல்ல போகின்றதனுடைய பலனில் அடிப்படை. இங்கே என்ன பலன்? ஞானகாண்டத்தில் ஐக்கியம்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய அடிப்படையில். அது மட்டுமல்ல, அந்த ஞானகாண்டத்தில் சொல்லப்பட்ட ஐக்கியத்தினால் வர்ற பலனையும் பார்த்தோம்னா ஐக்கியத்திலிருந்து தான் பிரயோஜனம் கிடைக்கின்றது. துவைதத்திலிருந்து என்ன கிடைச்சிருக்கு? சம்சாரம்தான் கிடைச்சிருக்கு, வேறு பிரயோஜனம் கிடைக்கவில்லை. இப்போ பவிஷ்யத் விருத்தியான வர இருக்கின்ற ஞானகாண்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கவுனம், பேதமானது கவுனம். அப்போ இந்த முழு காரிகையினுடைய அர்த்தம் எப்படி கிடைக்கின்றது? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எந்த வேற்றுமையானது ஞானகாண்டத்துக்கு முன் பேசப்பட்டதோ அது ஞானகாண்டத்தை பார்க்கின்ற காரணத்தினால், ஞானகாண்டம் பிறகு வருகின்ற காரணத்தினால்
கௌணம், முக்கியம் அல்ல. ஆகவே அப்படிப்பட்ட வாக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தல் பொருந்தாது. முக்கியத்துவம் ந யுஜ்யதே, அது பொருந்தாது. பிறகு இதோட நமக்கு இந்த காரிகை தெளிவாகின்றது. கொஞ்சம் உங்களை குழப்பணும்னு எனக்கு ஆசை வந்ததுன்னு வச்சுக்கோமே, என்ன செய்யலாம்? இதுக்கு வேறு விதமான இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது, பொருளும் இருக்கின்றது. அது அவ்வளோ முக்கியம் இல்லை, அதை கவுனம்னு வச்சுக்கோமே. இது வரைக்கும் சொன்னது தான் முக்கியம், இனிமேல் சொல்ல போகிறது கொஞ்சம் கவுனம். புரிஞ்சால் நல்லது, புரியும், கஷ்டமல்ல. இருந்தாலும் ஒரே ஸ்லோகத்துக்கு விதவிதமாக பொருள் சொல்லி ஏன் குழப்புறீர்கள், ஒரு விதமாக சொல்லி புரிஞ்சுக்கிறதே பெரிய பாடாக இருக்குன்னு சில பேர்த்துக்கு நினைக்க தோன்றும். இருந்தாலும் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் சொன்னதை இப்போதைக்கு மறந்துருங்க, சொல்ல வேண்டாம், நாங்கள் அதை செஞ்சுட்டோன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதை வேறு விதத்தில் இதை பொருளை பார்க்க போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் சொன்னதை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் சொல்கிற பொருள் குழப்பம் வந்துடும். அதனால் இப்போ விட்டுட்டு புதுசாக இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்னா, உற்பத்திங்கிறதுக்கு ஜெகத்தினுடைய உற்பத்தியை பேசுகின்ற வாக்கியம் அப்படின்னு பொருள் எடுக்கலாம். அப்போ இப்போ என்ன பொருள் எடுக்கிறோம்? இரண்டாவது விதத்தில் இதற்கு பொருள் சொல்லும் பொழுது உற்பத்திங்கிறதுக்கு சிருஷ்டி ஸ்ருதிகி, உற்பத்தியை பற்றி பேசுகின்ற உபனிஷத் அல்லது வேத வாக்கியங்கள் அப்படின்னு பொருள் எடுத்துக்கிறோம். அப்படி பொருள் எடுத்துட்டா என்ன ஆகும்னு சொன்னால், உற்பத்தியை பற்றி பேசுகின்ற வாக்கியங்கள் உற்பத்தேகே என்ற சொல்லில் வருகின்றது. அதற்கு முன்னாடி சில உபனிஷத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? ஏகமேவ அத்விதீயம்னு சொல்லி அத்வைதத்தில் தான் ஆரம்பமே பல உபனிஷத்தில் பண்ணியிருக்கு. பல உபனிஷத்தில் ஏகம் ஏவ அத்விதீயம் சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசீத், அந்த சத்து தான் முதல்ல இருந்தது, ஏகமான அத்வைதந்தான் முதல்ல இருந்தது என்று பல உபனிஷத்தில் ஆரம்பத்தில் அத்வைதம் தான் சொல்லப்பட்டிருக்கு. பிறகுதான் உற்பத்தி வந்திருக்கு. நம்ம உபனிஷத்தை கொஞ்சம் பார்த்தோம்னா எடுத்த உடனே உபனிஷத்தில் உற்பத்தியை பேசவே கிடையாது, சிருஷ்டியை சொல்ல கிடையாது. முதல்ல பிரம்மத்தை அறிமுகப்படுத்தி அந்த பிரம்மந்தான் எல்லான்னு சொல்லி, முண்டகோபனிஷத்தில் பார்த்தாலும் அத்ரேஷ்யம் அக்ராஹியம் எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம்தான் யதோர்ணனாபிங்கிற சிருஷ்டியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உற்பத்தேகே பிராக் அப்படின்னு சொன்னால் சிருஷ்டி ஸ்ருதிக்கு முன்னாடியே நாங்கள் அத்வைதத்தை சொல்லியாச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ சிருஷ்டி ஸ்ருதிக்கு முன்னாடியே அத்வைதம் வந்திருக்கு. ஆகவே என்னன்னா சிருஷ்டியானது கௌணம் என்று பொருள் கொள்ள வேண்டும். இப்போ ரெண்டாவது எப்படி பொருள் கொள்கிறோம்? உற்பத்தேகே பிராக் அப்படின்னு சொன்னால், உற்பத்தி என்றால் சிருஷ்டியை பேசுகின்ற வாக்கியத்திற்கு முன்னாடியே அத்வைதம் பேசப்பட்டிருக்கின்றது. ஆகவே சிருஷ்டி பிருத்தக்துவம், சிருஷ்டி ஸ்ருதியானது கௌணம். இப்போ சிருஷ்டி ஸ்ருதி கௌணம்ங்கிறதுக்கு நம்ம இனியொரு கோணத்தில் எப்படி பதில் சொல்கிறோம்? சிருஷ்டி ஸ்ருதிக்கு முன்னாடி, சிருஷ்டி ஸ்ருதின்னு என்ன அர்த்தம்? உற்பத்தியை பற்றி பேசுகின்ற வாக்கியங்களுக்கு முன்னாடியே நாங்கள் அத்வைதத்தில் தான் துவங்கணும். பிறகு என்ன பண்ணோம்? அத்தியாரோபம் அபவாதம் பண்ணி விளக்கணுங்கிறதுக்காக சிருஷ்டியை சொன்னோம். கடைசியில் மீண்டும் அத்வைதத்தில் முடிக்கின்றோம். இப்போ உபனிஷத் எப்படி இருக்குன்னா, முதல்ல சிருஷ்டி வரல, சிருஷ்டிக்கு முன்னாடியே அத்வைதம்தான், அதற்கு பிறகு சிருஷ்டி வந்தது, அதற்கு பிறகு மீண்டும் அத்வைதம் வருகிறது. இப்படி இருக்கும்போது இடையில சிருஷ்டி வந்துட்டு போகுது, அதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? முன்னையும் அத்வைதந்தான், கடைசியிலையும் அத்வைதந்தான், இடையில கொஞ்ச நேரம் சிருஷ்டி விளையாடி கொண்டு செல்கிறது. எதற்குனா இந்த அத்வைதத்தை புரிந்து கொள்ள. ஆகவே இதற்கு எப்படி பொருள்னு சொன்னால், சிருஷ்டி வாக்கியத்திற்கு முன் அத்வைதம் பிரகீர்த்திதம்னு சேர்த்திக்கணும். இங்கே பிரகீர்த்திதம்ங்கிறதுக்கு பிருத்தக்துவம் அல்ல, உற்பத்தேகே பிராக் அத்வைதம் பிரகீர்த்திதம், அத்வைதம்ங்கிற வார்த்தையை சேர்த்து அத்வைதமானது சொல்லப்பட்டது.
அப்போ இந்த காரிகை எப்படி அணுகுகின்றோம்? முதலில் உற்பத்திக்கு முன், உற்பத்தியை பற்றி பேசுவதற்கு முன் அத்வைதம் பிரகீர்த்திதம், அத்வைதமானது சொல்லப்பட்டது. அதோடு ஒரு வாக்கியம் முடிகின்றது. அதற்கு பிறகு ஜீவ பரமாத்மனோகோ எது பிருத்தக்துவம், அந்த பிருத்தக்துவத்தை போய் பிரகீர்த்திதம்ங்கிறதுல இப்போ சேர்த்தக்கூடாது. ஜீவனுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த வேற்றுமை உண்டோ தத்திலையும் அத்வைதம் பேசப்பட்டிருக்கு. இருக்கிறது என்னன்னா அத்வைதம் மட்டும். எப்படி பார்த்தாலும் கடைசியில் என்ன அர்த்தம்னா பவிஷ்யத் விருத்தியா கௌணம் சிருஷ்டிஹி, வர இருக்கின்ற அத்வைதத்தினுடைய அடிப்படையில் பார்த்தாலும், முதல்ல சொல்லியிருக்கிறதுல பார்த்தாலும் நமக்கு என்ன கிடைக்கின்றது? சிருஷ்டியானது கௌணம், அது முக்கியம் அல்ல. இனி நாம் அடுத்த 15வது காரிகைக்கு செல்லலாம். மிருல்லோக விஸ்புலிங்காத்யைஹி சிருஷ்டிர்யாச்சோதி தான்யதா உபாயசோவதாராய நாஸ்தி பேத கதஞ்சன. இந்த இடத்தில் பூர்வபக்ஷி கேட்கின்றான், சிருஷ்டி இருக்கின்ற காலத்தில் துவைதம் இருக்கட்டும், சிருஷ்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் அத்வைதத்தை வச்சுக்கலாமே என்று நம்மிடம் கேட்கின்றான். அவன் என்ன கேட்குறான்? சிருஷ்டி இருக்கின்ற காலத்தில் சிருஷ்டி இருக்கட்டும், இது நிஜமாலுமே பிரம்மனிடமிருந்து நம்மெல்லாம் வேறா இருப்போம். அதற்கு முன்னாடி நம்ம பிரம்மனோட ஒன்றா இருப்போம், அதற்கு பிறகு ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாமே, எனக்கு உனக்கு ரகலை இல்லையேன்னு சொல்கிறான். முதல்ல என்ன சொல்லிகிட்டு இருந்தான்? வேறு வேறுன்னே சொல்லிகிட்டு இருந்தான். ஜீவனும் வேறு, ஈஸ்வரனும் பிரம்மனும் வேறுன்னே சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ நம்ம இவ்வளவு தூரம் ஆர்கியூ பண்ணுறதுனால சரி நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி போவோம் அல்லவா? சரி உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம்னு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுபோல் சொல்கிறான், நீ ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கேன் நம்மைய பார்த்து கேட்குறான். அதனால் சிருஷ்டிக்கு முன்னாடி அத்வைதத்தை வச்சுக்கிறேன், சிருஷ்டிக்கு பிறகு அத்வைதத்தை வச்சுக்கிறேன், சிருஷ்டியில் துவைதத்தை வச்சுக்கிறேன். எப்படி நான் கொஞ்சம் அத்வைதத்தை ஒத்துட்டனோ அதுபோல் நீயும் கொஞ்சம் துவைதத்தை ஒத்துக்குவேன், ரெண்டு பேரும் சமமாக போகலாமே அப்படின்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். சிருஷ்டிக்கு முன்னாடி அத்வைதந்தான், சிருஷ்டி இருக்கிற காலத்திலையும் அத்வைதந்தான், சிருஷ்டிக்கு பிறகும் அத்வைதந்தான். பிறகு சிருஷ்டி தான் என்னன்னா அது கௌணம், அது ஏதோ சொல்லியிருக்கே தவிர அது முக்கியம் அல்ல. அவன் சொல்கிறான் சிருஷ்டி காலத்தில் சிருஷ்டி முக்கியம், மற்ற காலத்தில் சிருஷ்டி வேண்டான்னா நம்ம சொல்கிறோம் சிருஷ்டி காலத்திலும் சிருஷ்டி அமுக்கியம். பிறகு அடுத்த கேள்வியை கேட்குறான். இப்படி சொன்ன உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்கின்றான்? சிருஷ்டி முக்கியமில்லை என்று சொல்லி வருகிறீர்கள், அப்படி முக்கியமில்லாத சிருஷ்டியை எதற்கு உபனிஷத் சொல்லணும்? அதுதான் முக்கியமில்லைன்னு சொல்கிறீர்கள் அல்லவா, கவுனம் சொல்கிறீர்கள் அல்லவா, கொஞ்ச காலத்துக்கும் கூட இடையில சத்தியமாக சிருஷ்டியை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்போ எதற்கு தான் அதை உபனிஷத் சொல்லணும்? அதற்கு பதில் இங்கு சொல்லப்படுகின்றது. இப்போ இரண்டாவது வரியில் எதற்கு அமுக்கியமான சிருஷ்டி பேசப்படுகிறது, அது இரண்டாவது வரியில் சொல்கிறார். எதற்கு அப்படின்னு சொல்கிறார். பிறகு முதல் வரியில் மீண்டும் என்ன நிலைநாட்டுகின்றார்? சிருஷ்டி அமுக்கியம் என்று நிலைநாட்டுகிறார். அப்போ இந்த காரிகையில் ரெண்டு மைய கருத்து இருக்கின்றது. முதல் வரியினுடைய சாரம் மீண்டும் சிருஷ்டி அமுக்கியம் என்று நிலைநாட்டுகின்றார்.
இரண்டாவது வரியில் அமுக்கியமான சிருஷ்டி ஏன் சொல்லப்படுகின்றது, காரணம் என்ன? கௌணமான முக்கியமில்லாத சிருஷ்டியை உபனிஷத் பேசுவதினுடைய நோக்கம் என்ன? அது சொல்லியாகணும். பிரயோஜனமில்லாத, உண்மை இல்லாத, முக்கியமில்லாததை ஒருத்தன் பேசிக்கிட்டே இருந்தான்னு என்ன சொல்லுவோம்? அவனை என்ன சொல்லுவோம்? உளறிக்கொண்டு இருக்கின்றான், அர்த்தம் இல்லாததை பேசுகிறான்னு சொல்லுவோம். இப்போ ஒருவன் பிரயோஜனம் இல்லாத, முக்கியமில்லாத விஷயத்தை பேசிகிட்டு இருந்தான்னு வச்சுக்குவோமே, சில சமயம் அது ஆகும். நீங்கள் கிளாஸுக்கு போயிட்டு வந்தீங்களே, என்ன ஆச்சுன்னு யார்கிட்டையாவது கேட்டால் அவங்க என்ன சொல்லணும்? கிளாஸில் என்ன நடந்ததுன்னு கேட்டார்களாம். நான் பஸ்ஸுக்கு போனேன்னா ஒரு பஸ்ஸு போயிடுதான்னு ஆரம்பித்தாருன்னு வச்சுக்குவோமே. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் 5 நிமிஷம் லேட்டாக போனேன். அவர் கிளாஸில் இன்றைக்கி நான் வரல, என்ன நடந்ததுன்னு கேட்டால், வீட்டில் புறப்பட்டதிலிருந்து கிளாஸில் போய் உட்கார்றது வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் சொல்லிகிட்டு இருந்தா இது என்னன்னா இது அமுக்கியம். அதை கேட்கல, கிளாஸில் என்ன நடந்ததுன்னு கேட்டால் அதைத்தானே சொல்லணும். அப்படி உபனிஷத்து என்ன சொல்லணும்? நீயும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துடணும். ஆனால் அதை தவிர மீதி எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு? ஆகாச சம்பூதகன்னு கதையில் ஆரம்பித்து எதற்கு அமுக்கியமான விஷயத்தை அதிகமாக பேசுகிறது. இப்போ நம்மளும் வேதமும் ஒன்று தானா? நம்ம தான் அமுக்கியமான விஷயத்தை ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஃபோனில் என்ன சமைச்சேன்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் என்னன்னா ஃபோன் எதற்குன்னு சொன்னால் விஷயத்தை பேசுகிறதுக்கு ஃபோன். லெட்ரு எதற்குன்னா விஷயத்தை எழுதுறதுக்கு லெட்ரு. அதனால தான் சில சமயங்களெல்லாம் சில பேர்த்துக்கு லெட்ரு எழுதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஷயமே ஒன்றும் இல்லாமல் லெட்ரு எழுத வேண்டியது இருக்குது. சில பேர்த்துக்கு அது ஒரு கலை. எழுத ஆரம்பித்தாங்கன்னா அது அப்படியே போயிட்டே இருக்கும். என்னென்னு கடைசியில் பார்த்தா ஒன்றும் இருக்காது. அப்படி உபனிஷத்தும் முக்கியமில்லாத விஷயத்தை ஏன் பேசணும்? அதற்கு அழகான பதில் சொல்கின்றார். இந்த 2வது வரியை சங்கரர் அடிக்கடி கோட் பண்ணுவார். அதனால் இது ஒரு முக்கியமான காரிகை. ஏன் சிருஷ்டியை சொல்கிறார்? அது 2வது வரி. இப்போ நம்ம முதல் வரிக்கு போவோம், 2வது வரிக்கு பிறகு வரலாம். இப்போ முதல்ல என்ன சொல்கிறார்? சிருஷ்டியில் தாத்பரியம் அல்லது முக்கியத்துவம் கிடையாது. காரணம் என்னவென்றால், விதவிதமான உபனிஷத்தில் விதவிதமாக சிருஷ்டி பேசப்பட்டிருக்கு. ஒரு கிரமத்தையே நாம் அங்கே பார்க்க முடியவில்லை. அப்படிங்கிறதான் காரணம். இப்போ சிருஷ்டி அதுவே மைய கருத்து, அதுதான் உண்மைன்னு சொன்னால் எல்லா உபனிஷத்துலேயும் ஒரே மாதிரி சிருஷ்டி பேசியிருக்கணும். காரணம் என்ன? அது சத்தியமாக இருக்கின்ற காரணத்தினால். ஆனால் எல்லா உபனிஷத்துலேயும் ஐக்கியந்தான் ஒரே மாதிரி பேசியிருக்கே தவிர ஒவ்வொரு உபனிஷத்தில் சிருஷ்டி ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதில் ஒரு வியவஸ்தை இல்லாமல் இருக்குது. காரணம் என்ன? உபனிஷத்துக்கு தெரியுது இந்த சிருஷ்டியை நம்ம பேசுகிறதுல வியவஸ்தையே இல்லை, அதனால் எதையொன்று பேசி வைப்போம் அப்படின்னு பேசுது. ஒரு உபனிஷத்தில் 5 பூதங்கள் தோன்றி பஞ்சீகரணம் நடந்ததுன்னு சொல்லுது. எந்த உபனிஷத்து? தைத்திரியத்தில். சாந்தோக்கிய உபனிஷத்தில் போனோம்னு சொன்னால் ஆகாசத்தையும் வாயையும் உபனிஷத் மறந்துடுது, விட்டுருது. 3 பூதங்களை சொல்லி திரிவித்கரணம் சொல்லுது. இந்த 3 பூதங்களெல்லாம் எப்படி பஞ்சீகரணமோ அப்படி 3 பூதங்களெல்லாம் கலந்து உலகம் வந்ததாக சொல்லுது. ஒவ்வொரு உபனிஷத்துக்குள்ளே போனால் உற்பத்தி ஒவ்வொரு விதமாக பேசப்பட்டிருக்கின்றது. ஆகவே சிருஷ்டியில் முக்கியத்துவம் இருந்திருந்தால் எல்லா உபனிஷத்துக்களிலும் சிருஷ்டி முறையாக ஒரே விதத்தில் பேசப்பட்டிருக்க வேண்டும். அப்படி பேசாத காரணத்தினால் நாம் என்ன முடிவுக்கு வருகின்றோம்? சிருஷ்டியில் தாத்பரியம் இல்லை, சிருஷ்டியில் முக்கியத்துவம் இல்லை. இந்த இடத்துல சிருஷ்டினா ஜீவ சிருஷ்டி, ஜெகத் சிருஷ்டி எல்லாம் சேர்ந்து பொருள் கொள்ள வேண்டும். பிறகுதான் அந்த கேள்வி வரும், மீண்டும் மீண்டும் நீங்கள் சிருஷ்டியில் அர்த்தமில்லைன்னு சொன்னீர்கள் என்றால் பூர்வபக்ஷிக்கு என்ன கோபம் வருது? எதற்கு அர்த்தமில்லாததை உபனிஷத் கஷ்டப்பட்டு பேசுகிறது? அதற்கு பதில் சொல்ல போகிறார், உபாய சோவதாராய. அதற்கு என்ன பதில்ங்கிறது 2வது வரியில் வருகிறது. அதை பிறகு பார்ப்போம். இப்போ முதல் வரிக்கு வருகின்றோம்.
மிருத், மிருல் அப்படின்னா மிருது, மிருத் லோக விஸ்புலிங்காத்யைஹி. மிருத் என்றால் களிமண், மிருத், மிருத் என்றால் களிமண். லோக, லோகம் அல்ல, லோக என்றால் உலோகம், மெட்டல். தங்கமாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், மெட்டல், உலோகம். விஸ்புலிங்கம் என்றால் தீ பொறிகள். மிருத் அப்படின்னா களிமண், லோகம்னா உலோகம், மெட்டல். விஸ்புலிங்கம் என்றால் தீயினுடைய பொறிகள். விஸ்புலிங்காத்யைஹி, இவைகளை உதாரணமாக கொண்டு, களிமண்ணையும் மெட்டல் இரும்பு அல்லது தங்கத்தையும் தீயினுடைய பொறிகளையும் உதாரணமாக கொண்டு, சிருஷ்டிஹி யா, இவைகளையெல்லாம் திருஷ்டாந்தம் உதாரணமாக வைத்து, இவைகளின் மூலம், இவைகளை உதாரணமாக வைப்பதன் மூலம், யா சிருஷ்டிஹி, யா சிருஷ்டிகின எந்த சிருஷ்டியானது, யா சிருஷ்டிகி எந்த சிருஷ்டியானது, சோதிதான் இருக்கு, அதை நம்ம ச உதிதா என்று பிரிக்க வேண்டும். ச உதிதா, உதிதா என்றால் சொல்லப்பட்டதோ, உதிதா என்றால் சொல்லப்பட்டதோ. ஏன்னா சோதிதான்னு படித்தா வேற அர்த்தம் ஆயிரும். ச உதிதா சொல்லப்பட்டதோ, உபதேசிக்கப்பட்டதோ. உதிதான சொல்லப்பட்டதோ, உபதேசிக்கப்பட்டதோ. எப்படி? அந்யதா, அந்யதாங்கிற இடத்துல தான் சகாரத்தை சேர்த்தணும். அந்யதா ச என்றால் அந்யதா, அந்யதாச்ச விதவிதமாக. அந்யதா என்றால் விதவிதமாக, வேறு வேறு விதமாக. ச அப்படிங்கிற இடத்துல சேர்த்து நம்ம எப்படி படிக்கணும்? அந்யதா அந்யதாச்ச விதவிதமாக, ஒரு ஆர்டர் இல்லாமல், ஒரு சீராக இல்லாமல். அந்யதா அந்யதாச்ச விதவிதமாக இந்த உதாரணங்களுடன் எந்த சிருஷ்டியானது பேசப்பட்டதோ அது எதற்காகன்னு இரண்டாவது வரியில கனெக்ட் பண்றார். இப்படி பேசுவது எதற்காக? அப்போ இங்க முதல் வரியில சிருஷ்டியை அறிமுகப்படுத்தி சிருஷ்டி எதற்காகன்னு சொல்றார். அப்படி சொல்லும் பொழுதே ஒரு காரணத்தையும் வச்சிடறார். இந்த காரணத்தினால முக்கியமில்லாத சிருஷ்டி எதனால் பேசப்பட்டது. என்ன, ஒருவரிடம் போய் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அது ரொம்ப முக்கியமே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? அவர் எதுக்கு பேசுகிறேன்ட்டுருவார். அவருக்கும் பொழுதுபோகலினா சரி பேசு, ரெண்டு பேர் முக்கியம் இல்லாத பேசிட்டு கேட்டுட்ருப்போன்னு சொல்லுவார். அறிவாக அறிவுடன் காலத்தை கழிக்கிறவர்கள் அவரிடம் போய் நான் முக்கியமில்லாத விஷயத்தை உங்ககிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிட்டுமான்னு என்ன பண்ணுவார்? பேசுங்க, நான் ஜபம் பண்ணிகிட்ருக்கேன்னு அவர் வாட்டுக்கு பேச விட்டுருவார். அப்படி முக்கியமில்லாத விஷயத்தை ஏன் பேசணும்? அது இரண்டாவது வரி. இனி மீண்டும் முதல் வரியை பார்த்தோம்னா, மிருத் லோக விஸ்புலிங்காத்யைகின்னு சொல்கிறார். சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6வது அத்தியாயத்தில் முதல் பகுதியில் 6வது மந்திரத்தில் 616 சாந்தோக்கியத்தில் மந்திரம் ஒன்று வருகின்றது. அதை மனசில் வச்சுட்டு இங்கு இந்த முதல் வரியை எழுதுகின்றார். 6வது அத்தியாயத்தில் முதல் கண்டத்தில் 6வது மந்திரம் என்னவென்றால், யதா சோம்ய என்று அந்த மந்திரம் ஆரம்பிக்கின்றது. யதா சோம்ய ஏகேன மிருத்விண்டேன சர்வம் மிருண்மயம் விஜ்ஞாதம் ஸ்யாத். இந்த மந்திரத்தை எல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்து கொள்ளுங்கள். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த களிமண் பானை உதாரணத்தை நம்ம கண்டுபிடிக்கல, அது உபனிஷத்திலேயே இருக்கின்றது. களிமண் பானை எங்கு நாமளாகவோ சங்கரரோ கண்டுபிடிச்சாருன்னு நினைக்க வேண்டாம். இங்கு களிமண் பானை உதாரணம் சொல்லப்படுகிறது.
ஏகேன மிருத்பிண்டேன, ஒரு மிருத் என்றால் களிமண்ணினுடைய பிண்டத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்வதனால், சர்வம் மிருண்மயம், களிமண்ணினால் செய்யப்பட்ட அனைத்தும் விஞ்ஞாதம் ஸ்யாத், அறியப்பட்டதாகிறதோ. களிமண்ணினுடைய பிண்டத்தை பற்றிய ஞானத்தினால் மட்டும் களிமண்ணினால் செய்யப்பட்ட அனைத்தும் அறியப்படுகின்றதோ. பிறகு அங்கு அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான வாக்கியம் வருகின்றது. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். இது ஒரு முக்கியமான வாக்கியம், சாந்தோக்கிய உபனிஷத்தில் வருகின்றது. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம். வாச்சாரம்பணம் சொன்னால் இருக்கிறது களிமண்ணு தான். அந்த களிமண்ணிலிருந்து என்னென்ன உற்பத்தியாயிருக்குன்னு சொல்கிறீர்களோ அவைகளெல்லாம் உன்னுடைய வாயிலிருந்து தான் உற்பத்தியாயிருக்கே தவிர அங்கே ஒன்றும் உற்பத்தி ஆகலைன்னு சொல்கிறார். வாச்சா ஆரம்பணம்னா உன்னுடைய வாயில தான் சிருஷ்டி நடந்திருக்கு, அங்கே ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறார். வாச்சாரம்பணம் விகாரக. விகாரகன விதவிதமான பானைகள். அங்கே என்ன உற்பத்தி ஆகிருக்குன்னா, ஒரு 10 கிலோ களிமண் இருக்குது, அதுலேருந்து எத்தனையோ பானை உற்பத்தி ஆகிருக்கு. அவைகளையெல்லாம் விகாரம்னு நம்ம சொல்கிறோம். அந்த களிமண்ணிலிருந்து உற்பத்தியான பானைகள்னு நம்ம சொல்கிறோம். உபனிஷத் சொல்லுது அவைகளெல்லாம் உன்னுடைய வாக்கிலிருந்து தான் உற்பத்தி ஆகிருக்கே தவிர அங்கே ஒன்றும் உற்பத்தி ஆகவில்லை. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். அந்த உற்பத்திங்கிறது வெறும் நாமம். நாமதேயம்னா வெறும் சப்தந்தான், ஏதோ சப்தம் கொஞ்சம் உற்பத்தி ஆயிருக்கு, அவ்வளோதான். பிறகு என்ன சத்தியம்னா உபனிஷத் சொல்கிறது மிருத்திகா இத்யேவ சத்தியம். அங்கே இருக்கின்ற களிமண் மட்டும்தான் சத்தியம். இது முழு மந்திரமே உதாரணம்தான். பிறகு அடுத்த உதாரணம், களிமண்ணை சொல்லிட்டு அடுத்த உதாரணம் என்ன சொல்கின்றது? இங்கு அடுத்த சொல் லோக. லோக என்றால் மெட்டல், இரும்பு அல்லது தங்கம். இதே போலதான் அடுத்த மந்திரமும் வருகின்றது. இப்போ யதா லோகமணினா சர்வம் லோகமயம் விஞ்ஞாதம் ஸ்யாத். ஒரு இரும்பிலிருந்து என்னென்னலாம் செய்கிறோமோ அந்த செய்கின்ற அனைத்தும் வாச்சாரம்பணம் இருக்கிறது, அந்த இரும்பு ஒன்றுதான் என்று சாந்தோக்கிய உபனிஷத்தில் மிருது உதாரணத்தின் மூலமாகவும் லோக உதாரணத்தின் மூலமாகவும் சிருஷ்டியானது பேசப்பட்டது. அப்போ இங்கே 2 சொல் மிருல் லோக பார்த்துட்டோம். இனி அடுத்தது விஸ்புலிங்க. விஸ்புலிங்கம்ங்கிறது முண்டக உபனிஷத்தில் 2வது அத்தியாயத்தில் முதல் பகுதியில் முதல் மந்திரம் யதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்காக என்று துவங்குகிறது. இப்போ அங்கே என்ன சொல்லப்பட்டுள்ளது? சுதீப்தாத் பாவகாத், நன்கு எரிகின்ற நெருப்பிலிருந்து விஸ்புலிங்காக, நெருப்பினுடைய துளிகள், நெருப்பினுடைய பொறிகள் எப்படி வந்ததோ அப்படி பிரம்மனிடமிருந்து விவிதா பாவாக, விதவிதமான ஜீவர்கள் தோன்றினார்கள் என்று மிருல் லோக விஸ்புலிங்காத்யைஹி, களிமண்ணை உதாரணமாகவும் உலோகத்தை உதாரணமாகவும் விஸ்புலிங்கத்தை உதாரணமாகவும் கொண்டு யா சிருஷ்டிஹி உதிதா, எந்த சிருஷ்டியானது சொல்லப்பட்டதோ அது எப்படி அந்யதா விதவிதமாக சொல்லப்பட்டதோ. இனி 2வது வரைக்கும் வர்றோம். எதற்கு எதற்கு உபனிஷத் சிருஷ்டியை சொன்னது என்றால் இங்கே சொல்றார் உபாயக சக அவதாராய. இங்கு சொல்றார் உபாயத்திற்காக சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டது சிருஷ்டி ஏன் பேசப்படுகிறதுன்னு சொன்னால் உபாயத்திற்காக. உபாயம் என்றால் என்ன? உபாயம்னா நமக்கு தெரியுமே, ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கன்னு சொல்வார்கள் அல்லவா?
மனசு சஞ்சலமாக இருக்குது, ஒரு உபாயம் சொல்லுங்கன்னு என்ன அர்த்தம்? ஜபம் பண்ணுறதுங்கிறது ஒரு உபாயம். அப்படி உபாயத்துக்காக சொல்லப்பட்டது என்பது பதில். சக உபாயக அவதாராய. உபாயகன்னு ஒரு மெத்தடுன்னு அர்த்தம். மெத்தட் அல்லது ஒரு முறை அல்லது ஒரு மார்க்கம், ஒரு வழி. இனி எதற்கு உபாயம்னு சொல்லி ஆகணும், எப்படி உபாயமாக இருக்குன்னு சொல்லி ஆகணும். இங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறார்? சக உபாயக அவதாராய. சகன்னு சொன்னால் இந்த மாதிரி சிருஷ்டியினுடைய பேச்சு, சிருஷ்டியை அறிமுகப்படுத்துதல். உபாயக அது ஒரு உபாயத்திற்காக. எதற்கு உபாயம்? அடுத்த சொல் அவதாராய. அவதாராய என்றால் ஐக்கிய புத்தி நிச்சயாய. ஐக்கிய புத்தியை நிச்சயம் செய்வதற்காக. ஐக்கிய புத்தி நிச்சயாய அர்த்தம். ஐக்கிய புத்தினா அத்வைதம்ங்கிற அறிவை அடைவதற்காக. அவதாராயன்னா நிச்சயம் பண்ணுறதுக்குன்னு அர்த்தம். அவதாரணம்னா நிச்சயம். எதை நிச்சயம் பண்ணுறது? சிருஷ்டியை நிச்சயம் பண்ணுறதல்ல, அத்வைதத்தை நிச்சயம் செய்வதற்காக உபாயம். இப்போ எதற்கு சிருஷ்டி பேசப்பட்டிருக்கு? அத்வைதத்தை நிச்சயம் செய்ய ஒரு மார்க்கமாக, ஒரு உபாயமாக சிருஷ்டியானது பேசப்பட்டிருக்கிறது. இப்போ உபாயம்னு சொன்னால் எதற்குன்னு சொல்லணும். எதற்கு மார்க்கம்? நான் ஒரு உபாயம் சொல்கிறேன்னா அடுத்த கேள்வி என்ன? எதற்கு உபாயம் சொல்கிறீர்கள்னு. எதற்குன்னா அவதாராய. அதனால தான் உபாய சோவதாராயங்கிறத சங்கராச்சாரியார் ஒரு பாட்டு மாதிரி வச்சுக்குவார். பல இடங்களில் கோட் பண்ணிகிட்டே வருவார். உபாய சோவதாராய. ஏன்னா இது ஒரு முக்கியமான இடம். உபனிஷத்து ஒவ்வொரு சொல்லும் பிரமாணத்துடன் கூடிய சொற்களாக இருக்குது. வேதத்தில் ஒரு சப்தமும் அர்த்தம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஏதாவது ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் பிறகு அது வேதத்தினுடைய மகிமையே போயிடும். அர்த்தமில்லாத சப்தத்துக்கும் கூட அதை உச்சரித்தா புண்ணியங்கிற பலன் வரும், அப்படி ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹா ஊ ஹட்டு பட்டுன்னெல்லாம் வரும் கர்மகாண்டத்தில். அதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா அர்த்தம் கிடையாது. ஆனால் அதை உச்சாரம் செஞ்சால் தான் யாகம் பூர்த்தியாகும், அதில் அப்போ தான் புண்ணியம் வரும்னு சொல்கிறோம். அப்படி முழு வேதமே எந்த இடத்துலையும் பிரயோஜனம் இல்லாத இது கிடையாதுன்னு சொல்லிட்டு வர்ற இடத்துல ஞானகாண்டத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணுறோம்? முழு வேதமுமே கவுனம்னு சொல்லிடுறோம். அப்போ அந்த பூர்வபக்ஷம் வரலாம், இவ்வளவு தூரம் கட்டி காத்த வேதத்தை நீங்கள் இவைகளெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறீர்களேன்னு சொன்னால், அவைகளை நாங்கள் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறோமே தவிர தவறுன்னு சொல்லியோ வேண்டான்னு சொல்லவில்லை. அவைகளெல்லாம் உபாயம். ஏன்னா இந்த பூர்வபக்ஷம் வரும்போது சங்கரர் இதை சொல்லுவார், அனைத்தும் உபாயத்திற்காக. எதற்கு உபாயம்னா அத்வைத ஞானத்திற்கான உபாயம். ஐக்கிய புத்திக்கு உபாயமாக சிருஷ்டியானது சொல்லப்படுகின்றது. உபாயக அவதாராய நாஸ்தி பேத கதஞ்சன. பேதக வேற்றுமை, கதஞ்சன எந்த விதத்திலும், நாஸ்தி கிடையாது. நாஸ்தினா கிடையாது, பேதக நாஸ்தி, கதஞ்சன எவ்விதத்திலும் பேதம் இல்லை. அப்ப சிருஷ்டி எதற்காக சொல்லப்பட்டிருக்கு? உபாயமாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு உபாயத்துக்காக சிருஷ்டி பேசப்பட்டிருக்கின்றது, மார்க்கமாக பேசப்பட்டிருக்கிறது. எதற்கு மார்க்கம்? அத்வைத நிச்சயத்துக்கு மார்க்கமாக பேசப்பட்டிருக்கிறது. இனி நம்ம அடுத்த கருத்து, சிருஷ்டியின் மூலமாக அத்வைத நிச்சயம் எப்படி நமக்கு வருகிறது, அது எப்படி உபாயம்னு இப்பொழுது பார்க்கலாம். ஏன்னா சிருஷ்டின்னு சொன்னாவே பேதம். பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்? சிருஷ்டியை வச்சுட்டு பேதத்தை தானே நாங்கள் நிச்சயம் பண்ண முடியுது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சிருஷ்டி அபேதத்திற்காகன்னு சொல்கிறீர்களே. நம்ம என்ன சொல்கிறோம்? சிருஷ்டி அபேதத்துக்குன்னு சொல்கிறோம்.
பூர்வபக்ஷி என்ன சொல்றான், சிருஷ்டி பேதத்தை எல்லாம் போதிக்கின்றது. இப்போ பேதத்தை போதிக்கின்ற ஒன்றை எடுத்துட்டு அபேதத்துக்கு உபாயம்னு எப்படி சொல்ல முடியும் என்றால், முதல்ல உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமே. எப்படி சிருஷ்டியானது அபேதத்தை புரிந்து கொள்ள பயன்படும்னு பார்க்கணும். இப்போ நம்ம எதை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம், சிருஷ்டி அபேத நிச்சயத்திற்கு எப்படி உபாயமாக இருக்கிறது. அது ஆசிரியர் இங்கு சொல்லவில்லை, உபாயம்னு சொல்லிட்டார். எப்படி உபாயம் என்றால், இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகுதுன்னு வச்சுக்கோமே. அதில் களிமண்ணினால் செய்யப்பட்ட விதவிதமான வர்ணத்தை உடைய பானைகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அடிக்கடி அந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்கும். பார்த்தோம்னா விதவிதமான பானைகளாக இருக்கு. தங்கமாக தெரியும், வெள்ளியாக தெரியும், எல்லாம் பெயிண்ட் அடித்து அழகாக இருக்கு. இப்போ அந்த குழந்தையினுடைய புத்தியில் என்ன தெரிஞ்சிருக்கு, பேதம்தான் தெரிந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ அந்த குழந்தைக்கு நம்ம எந்த ஞானத்தை கொடுக்கணும், இவைகள் எல்லாமே ஒரே ஒரு பொருள் ஆனது. ஏன்னா தங்க கலர் இருக்கிற பானைக்கும் வெள்ளி கலர் இருக்கிற பானைக்கும் ஒரே ப்ரைஸ் அங்கே இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு சந்தேகம் வந்துடுது, தங்க பானைக்கு இவ்வளவும் வெள்ளி பானைக்கு ஒரே விலை இருக்கே, அது எப்படின்னு சந்தேகம் வரும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஞானத்தை கொடுக்க விரும்புகிறோம், இந்த எல்லா பானைகளும் ஒரே ஒரு களிமண்ணைத்தான் சத்தா கொண்டிருக்குன்னு அந்த அத்வைதத்தை நம்ம நிலைநாட்டணும். நாம் இந்த பானைகளினுடைய தோற்றத்தையே பேசலின்னு வச்சுக்குவோமே. அந்த குழந்தையினிடம் பானையினுடைய உற்பத்திங்கிறத பற்றி பேசாமல், உற்பத்திங்கிற வார்த்தையே பயன்படுத்தாமல், இந்த பானைகளெல்லாம் ஒன்று அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையினால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? உற்பத்திங்கிறதே பேசக்கூடாது, காரிய காரணம்ங்கிற பாவத்தையே பேசக்கூடாது. ஒரே வாக்கியம்தான் சொல்லணும், அனைத்து பானைகளும் ஒன்று. கண்டிப்பாக ஞானம் வராது. அது எப்படி ஒன்றா இருக்க முடியும், இவ்வளவு வேற்றுமை தெரிகிறதே அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கும். அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும், இவைகளெல்லாம் படைக்கப்பட்டது, இவைகளெல்லாம் உற்பத்தி ஆனது, அந்த இடத்துல தான் உற்பத்தியை கொண்டு வரணும். இவைகளெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. பிறகு என்னன்னா, இதற்கு மூல காரணமாக ஒன்று இருக்கு, அது களிமண் என்று சொல்லி காரணம்னு ஒன்று அறிமுகப்படுத்தி, காரியம்னு ஒன்று அறிமுகப்படுத்தி, பிறகு காரண காரியத்திற்குள்ள தத்துவத்தை சொன்னோம்னா அந்த குழந்தைக்கு என்ன ஞானம் வரும், காரணம்தான் காரியமாக தோன்றி இருக்கின்றது. அப்ப என்னுடைய இருமைக்கு இந்த தோற்றத்திற்கு ஒரு மூல காரணம் இருக்கின்றது. ஆகவே நான் பேதத்தை பார்த்து கொண்டிருந்த போதிலும் இருக்கிறது அத்வைதம் என்ற ஞானம் வர வேண்டுமென்றால் சிருஷ்டிங்கிற உபாயத்தை சொல்லித்தான் ஆகணும். இப்போ நமக்கு நன்கு புரியும், சிருஷ்டிங்கிற உபாயம் இல்லை என்றால் நாம் அனுபவிக்கின்ற துவைதத்தை நாம் நிஷேதம் செய்ய முடியாது, நீக்க முடியாது. ஆகவே சிருஷ்டி என்ற ஒரு உபாயத்தின் மூலமாக அத்வைத ஞானத்தை அடைகின்றோம். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.